தமிழக எல்லையான பிலிகுண்டலுவில் வினாடிக்கு 50,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது வினாடிக்கு 61,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பணிகளில் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 5வது நாளாக தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்பொழுது நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 5வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதரன். வணக்கம் ஸ்ரீதரன். தற்பொழுது ஒகேனக்கலில் நீர்வரத்து 61,000 கனஅடியாக அதிகரிக்க செய்திருக்கிறது. இதனால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. தென்மேற்கு பருவமழையானது கர்நாடகா மாநிலம் மற்றும் கேரளா மாநிலத்தில் தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, மைசூர் ஆகிய பகுதியில் குடகுமலை, கேரளா மாநிலம் வயநாடு ஆகிய பகுதிகளில் தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு உள்ள அணைகளான கிருஷ்ணராஜசாகர், கபினி, நூகு, ஏமாவதி ஆகிய பகுதிகளில் மழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. அதே போல அங்குள்ள அணைகளான வேகமாக நிரம்பி வருகிறது. தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீரானது அனைத்து அணைகளிலும் சேர்த்து 75,000 கனஅடியாக திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லை பகுதியான நேற்று மாலை 50,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீரானது தற்பொழுது 61,000 கனஅடியாக அதிகரித்து வந்து கொண்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் உள்ள மீனருவி, ஐந்தருவி, சினிபால்ஸ் ஆகிய அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தொடர்ந்து ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தடை விதித்துள்ளார். இதே போல தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு தொடர்ந்து தண்ணீர் வரத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து கேரளா மாநிலம் மற்றும் வயநாடு பகுதியில் மழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டின் அளவு அதிகரித்து வருவதால் இங்கு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசலிக்கவும் தொடர்ந்து தடை என்பது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இதே போல காவிரி கரையோர உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதரன்.